இந்த மீன் அமிலம் அப்படிங்கிற பொருளை செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. செயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தரையில் நம்ம பல்வேறு வகையான பொருள்கள் டிஏபி காம்ப்ளெக்ஸு அப்படிலாம் கொடுப்பீங்க. ஆனால் தெளிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரம் நீங்கள் தரையில் கொடுக்க தண்ணி இல்லாமல் இருக்கும், அல்லது கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொடுத்து பயிரை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த பயிர் இருக்கக்கூடிய வெயிலில் உணவு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த மீன் அமிலம் ரொம்ப முக்கியமானதுங்க. மீனும் மீனும் கழிவும் நாட்டு சர்க்கரையும் அல்லது மீனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைக்கிறோம், ரைட்டுங்களா? அதுதான் 22 நாள் கழித்து வர பொருள் மீன் அமிலம். அது முழுசாக கரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட ஒரு 5லேருந்து 10 லிட்டரு கரும்பு சாறு கலந்துக்கலாம், அல்லது 5 லிட்டரு சாணப்பாசி கரைசல் கலந்துக்கலாம். சுத்தமாக கரைஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பாட்டிலில் பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாட்டிலில் பிடிச்சி வைக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட பயன் தேவைக்கு வைக்கிறப்ப அப்படியே வைங்க. ஏன்னா அது ஒரு சில நேரம் ஒரு சில வகை மீன்கள்லாம் மக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒவ்வொரு மீனோட உடம்புல இருந்தும் ஒரு சத்து கிடைக்கும், எலும்புல இருந்தும் சத்து கிடைக்கும். அதனால் முழுசாக கரையிறதுக்கு டைம் கொடுங்க, அவசரப்பட வேண்டாம். அதில் நீங்கள் ஒரு சில பேர் சொல்கிறீங்களா கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி கட்டியான கரண்டியில் எடுத்து 4 கரண்டி எடுத்தால் 1 கிலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கங்க. அதை நீங்கள் மிச்சம் இருக்க 90 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிங்க, ஓகேங்களா? கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக 15 நாட்களுக்கு ஒரு முறை நெல் பயிருக்கும் சரி எல்லா விதமான பயிர்களுக்கும் தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எளிமையான வளர்ச்சி இருக்கும், பயிர் கருப்பாக இல்லாமல் நல்லா வளரும், வேகமாக வளரும். ஏன் அப்படின்னா அதில் அமினோ அமிலம் இருக்குது. அந்த அமினோ அமிலம் இருக்கிறதுனால நம்ம இப்போ இளநீ குடித்த உடனே நமக்கு அப்படியே ஒரு புத்துணர்வு கிடைக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி பயிர்களுக்கு கிடைக்க அது முக்கியம். அதனால் தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க.